பைசன் காலமாடன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் மாரி செல்வராஜ். இந்த படத்தோட முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்காக த்ருவ் விக்ரம், பசுபதி, அமீர், லால், அட்ஷா அண்ட் அனுபமா மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு நிவாஸ் பிரசன்னா. அண்ட் பைசன் காலமாடன் படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிட்டான் வனத்தி அப்படின்ற ஒரு குக்கிராமத்துல இருந்து வந்து இந்தியா டீமுக்காக எப்படி கபடி விளையாட போனார், அதில் அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகள்லாம் அந்த வேலைகள்லாம் எப்படி தாண்டினார் அப்படின்றதான் படத்தோடைய கதை. முதல் காட்சியிலிருந்தே நம்மளை வந்து ஒரு பதட்டத்துக்குள்ளே கொண்டு போயிட்டாரு. என்ன நடந்துச்சு, கிட்டான் யார், கிட்டான் பேர்பட்டவன் அப்படின்ற விஷயங்களை வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்தே நமக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. குறிப்பாக எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீனில் வந்து இந்தியா பாகிஸ்தான், அதுவும் கிட்டத்தட்ட யார் வந்து கோல் வின் பண்ண போகிறா அப்படின்ற ஒரு பதட்டமான சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் வேற யாராவது வந்து தேசபக்தி அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய நபர்கள்லாம் இருந்திருந்தாங்கன்னா அந்த காட்சியை வேற விதமாக எடுத்திருப்பாங்க. ஒரு பகை முறைனை வந்து நமக்குள்ளேயும் பாகிஸ்தான் கிட்டேயுமே வந்து அந்த மனநிலையை வந்து உண்டாக்கியிருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் நிகழ்த்தாம ஒரு அழகான ஒரு உரையாடலை வந்து மாரி செல்வராஜ் வந்து பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு இடமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி அங்கிருந்தே அவருடைய உரையாடல் வந்து நிகழ்த்த ஆரம்பிச்சிட்டாரு. அது பிறகு கிட்டான் அவனுடைய எதிர்கொள்கிற பிரச்சனை, அவன் எத்தனை வேலிகளை எப்படிலாம் கடக்க வேண்டிய சிரமங்கள், இப்படி எல்லாத்தையுமே நம்ம கிட்ட காட்சியின் மூலியமாகவும் கதைகள் மூலியமாகவும் ரத்தமும் சதையமா நம்ம முன்னாடி வந்து எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருந்தாரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது கிட்டானுடைய அப்பாவுடைய பரிதவிப்பு, அவருடைய அந்த போராட்டம், இவர்கள் எப்படியாவது வந்து இது பண்ணணும், இங்கே எந்த சிக்கல்லையுமே சிக்காமல் தாங்க பிள்ளைகளை வந்து கூப்பிட்டு போகணும் அப்படின்ற அந்த இயக்கம், இன்னொரு பக்கம் அக்காவுடைய அரவணைப்பு, அவருடைய பாசம், இந்த இடத்துல வந்து கிட்டான் எப்படியாவது வெளியே போகணும் அப்படின்ற அந்த அன்பு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதலை சொல்லாமையே வந்து இறுக்கமாக வச்சுட்டு இருந்த அந்த காட்சி மொழிகள், இப்படி எல்லா விஷயமே வந்து ரொம்ப எமோஷ்னலாக நம்மளை வந்து நிறைய இடங்களை வந்து காங்கடிச்சுட்டே இருந்துச்சு. அந்த வழியை வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக கடத்திருந்தார். பல இடங்களில் நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபீல்டாக இருந்துச்சு. அவ்வளோ ரூட்டடாக வந்து படம் வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சின்ன சின்ன ஒரு லேக்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் அதை கதையின் மூலியமாகவும் கதை சொல்கிற விதத்துலையும் இன்னொரு பக்கம் காட்சியின் மூலியமாகவும் அதெல்லாம் வந்து மாரி செல்வராஜ் எங்கேயுமே தெரியாமல் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். செகண்ட் ஹாஃபில் பீக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நிறைய இடங்களில் அவருடைய உரையாடல், அவருடைய வசனங்கள் இதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப அவசியமா தேவைப்படக்கூடிய ஒன்று. நமக்குள்ள நம்ம வந்து உரையாட வைக்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் படத்துடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நிவாஸ் அவர்களுடைய இசை, அது எல்லா எமோஷனுமே வந்து நமக்குள்ள கடத்திக்கிட்டே இருந்துச்சு. அது சோகமாக இருந்தாலும், வலியாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், அந்த பரிதவிப்பு இருந்தாலும், எல்லாத்தையுமே வந்து கொண்டாடத்தையும் இப்படி எல்லாத்தையுமே வந்து நமக்குள்ள கடத்திக்கிட்டே இருந்தார் நிவாஸோடைய இசை. ஒட்டுமொத்தமாக வந்து படம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பேக்கேஜிங்காக இருந்திருக்கு. குறிப்பாக த்ருவ், பசுபதி இப்படின்னு ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பிரித்து மேய்ஞ்சிருந்தாங்க. அண்ட் தென் மாரி செல்வராஜ் என்கின்ற ஒரு கலைஞன் தன்னுடைய படைப்பின் மூலயமாக மீண்டும் மீண்டும் வந்து உரையாடிக்கிட்டே இருக்காரு, மீண்டும் மீண்டும் வென்றெடுத்துக்கிட்டே இருக்காரு. பைசனை கட்டாயம் வந்து பார்க்கணும். பைசன் இங்கே இருக்கக்கூடிய சாதி, மதம், கோபம் இப்படி எல்லா பிரிவினத்தையும் வந்து அடித்து நொறுக்கிட்டு வந்து நம்ம முன்னாடி சமத்துவத்தோடு வந்து நிற்கிறான். அவனிடம் உரையாடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ பைசனை போய் தியேட்டரில் பாருங்கள். நன்றி.